வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். உலக புகழ்பெற்ற குங்ஃபூ ஹாஸ்டல் படத்துல வாயிலேயே சிகரெட் வச்சுக்கிட்டு கத்தியே ஃபேமஸான லேண்ட் லேடி கதாபாத்திரத்தை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. அவங்க லீடா நடிச்சு 2024ல ஒரு சைனீஸ் ஆக்ஷன் காமெடி படமா வெளிவந்திருக்கிற சோங் ஜியான் டியான் ரி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்துக்கு செகண்ட் லைஃப் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. படம் எப்படி இருக்கு நம்ம ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். கதை அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஆரம்பத்துல தன்னோட கணவரை கொன்ன ஒரு கேங்ஸ்டரை கொன்னுட்டு ஒரு அம்மா ஜெயிலுக்கு போறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு கேர் சிஸ்டம்க்கு கீழே அந்த குழந்தைய கொண்டுகிட்டு போறாங்க. இதனால அம்மாவும் குழந்தையும் தனித்தனியா பிரியிறாங்க. இதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு அந்த அம்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி தன்னோட பையனை தேடுற முயற்சியில இறங்குறாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, இறந்து போன அந்த கேங்ஸ்டரோட பையனும் ஒரு கேங்ஸ்டரா இருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கேங்ஸ்டர் தன்னோட அப்பாவை கொன்னவங்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணு தெரியாத ஒரு அசாசினை அந்த அம்மாவை கொல்ல அனுப்புறாரு. அந்த அசாசின் நான் தான் உங்க பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்மா கூட போய் சேர்றாரு. இதுக்கப்புறம் நடக்கிற ஆக்ஷன் காமெடி மதர் சன் எமோஷன் காட்சிகள் தான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்துல வர தற்காப்பு கலை சம்பந்தப்பட்ட காட்சிகள் சூப்பராகவே இருக்குது. ட்ரெடிஷனல் குங்ஃபூ சம்பந்தப்பட்ட காட்சிகள் மட்டும் இல்லாம கத்தி சண்டை சம்பந்தப்பட்ட காட்சிகளை கொஞ்சம் இவங்க டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல கொண்டுகிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்கு. குங்ஃபூ ஹாஸ்டல் படத்துல லேண்ட் லேடி கதாபாத்திரத்துல நடிச்ச யூவன் குயூ இந்த படத்துல ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களோட தற்காப்பு கலை பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது வயசானாலும் அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு ஏற்படதான் செய்யுது. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்தோட இன்னொரு பலம் அப்படின்னு பார்த்தா, படத்துல வர மதர் சன் எமோஷன் காட்சிகள் தான். தன்னோட உண்மையான மகனை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா, ஒரு பொய்யான மகனா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அசாசின். ஆனா அந்த அம்மா தன்னோட உண்மையான அன்பை காட்டும் போது அந்த அசாசினோட மனம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய தொடங்கும். இந்த மாதிரியான மதர்சன் எமோஷன் காட்சிகள் படத்துக்கு நல்ல ஒரு லேயரை கொடுத்து படத்தை அடுத்த கட்டத்துக்கு நல்லாவே எடுத்துக்கிட்டு போகுது. படத்துல வர சண்டை காட்சிகளை சினிமோட்டோகிராஃபிக் மூலமா நல்லாவே கலர்ஃபுல்லா கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க. குறைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட கதைக்களம் கொஞ்சம் ஈஸியா கெஸ் பண்ணக்கூடிய ஒரு கதைக்களம் தான். ஒரு டார்கெட்டை கொல்ல ஒரு அசாசின் போறாரு. அங்க இருக்கிற பாசத்தால அவரு மனசு மாறுறாரு அப்படின்ட்டுன்னு தமிழ் சினிமாலேயே நாம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான் இந்த படத்தோட கதைக்களம். படத்தோட ஆரம்பமும் செகண்ட் ஹாஃபோட கடைசியும் வேகமா இருக்கும். ஆனா இந்த மிடில் ஆஃப் த போர்ஷன் மட்டும் திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோ பேசிங்ல கொண்டுகிட்டு வந்திருப்பாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் காமெடி இது ரெண்டுத்துக்குமே நல்ல முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ட்ராக் எமோஷன் ட்ராக்குக்கு மாறிடும். இந்த மாற்றம் சிலருக்கு ஒரு ஆடான ஃபீலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல வில்லனோட கேரக்டருக்கு இன்னுமே நல்ல முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்கன்னா என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட மூவி கிரிட்டிக் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். நீங்க ஆக்ஷன் படங்களை விரும்பி பார்க்கறவங்களா இருந்தா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல ஒரு இடத்துல லிப்லாக் முத்த காட்சி வருது. ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. அத நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த படம் பத்திய உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.